You are watching IndiaNewsTamil.com. நிகழ்ச்சி நடப்பதற்கு மூல காரணமாக மிகவும் வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையை நம் முன்னால் புத்தகமாக விரித்து வைத்திருக்கின்ற அன்பிற்குரிய திரு ராம் பிரசாத் மனோகர் அவர்களே, திக்கு வாயாக இருந்து தித்திக்கும் வாயாக மாறிய எழுத்தாளர் திரு பாலபாரதி அவர்களே, இங்கே மின்னணு துறையில் மின்னிக் கொண்டிருக்கின்ற நண்பர் திரு ஜெயக்குமார் அவர்களே, இந்த மேடையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் போது இயல்பாக பேசுகிற போது சரளமாகவும், தொகுப்புரையை வழங்குகிற போது தொடர்வண்டி நிலையத்தில் அறிவிப்பு வழங்குவதைப் போல துண்டு துண்டாகவும் வழங்கி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர் மதுமிதா அவர்களே. காரணம் என்னவென்றால், அவர் கைபேசியில் படிப்பதால் துண்டு துண்டாக வருகிறது. இயல்பாகவே பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற ஞானாசி அவர்களே, அன்பிற்குரிய திருவேங்கிமலை சரவணன் அவர்களே, இளைஞர் சக்தி அமைப்பின் ராஜா அவர்களே, பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய போது கர்நாடகாவில் 15 ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் தொழில் முறையில் தமிழை பேசுபவரைப் போல இந்த மேடையில் ஒரு தோரணையோடு நின்று தன்னுடைய பேச்சை வழங்கிய இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரு மதிப்பிற்குரிய பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர் இங்கே வருகிற போது 15 ஆண்டுகள் கர்நாடகாவில் பணிபுரிந்தாலும் ஏதோ ஒரு தொழில்முறை பேச்சாளர் தொடங்குவதைப் போல ஒரு தோரணையோடு அவர் நின்ற விதமும், அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி பார்த்த விதமும், அவரிடம் இன்னும் தமிழ் உணர்வு 100க்கு 100 இருக்கிறது என்பதால் அதற்காக நாம் அவரை பாராட்ட வேண்டும். இந்த புத்தகம் எதை குறித்தது என்பதை பற்றி எல்லோரும் தெளிவாக பேசிவிட்டார்கள். வெற்றி பெற்றவர்கள் தன்னுடைய வெற்றியின் இரகசியங்களை அடுத்தவர்கள் காதில் கிசுகிசுப்பதே இல்லை. அவர்களே வெற்றி பெற்று விடுவார்களோ என்று நினைப்பது உண்டு. எனவே நான் பெற்ற வெற்றி மகத்தான வெற்றி, இதன் இரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்ளவே கூடாது என்று நினைப்பவர்கள் தான் அதிகம். ஆனால் அதை ஒவ்வொன்றாக பிரித்து வைத்து எல்லோருக்கும் சாத்தியம் என்று சொன்னது இந்த நூலின் முதல் சிறப்பு. இந்த நூலிலே அவர் எத்தகைய சாதாரண பின்னணியிலிருந்து தான் வந்திருக்கிறோம் என்பதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் அப்பட்டமாக எழுதியிருக்கிறார். இங்கே அவரே கூறியதைப் போல எளிமையான குடும்பம், கர்ப்பமாக இருக்கிற தாயாருக்கு விபத்து ஏற்படுகிறது, மருத்துவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் கலைத்து விடுவது நல்லது, குழந்தை ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் அந்த தாய்
என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த குழந்தையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்து பெற்றுக்கொள்கிறார். அதனால் அவர் ஒடிந்த இடுப்பின் வலியையும் பிரசவ வலியையும் சேர்ந்து தாங்கிக் கொண்டு இந்த குழந்தையை பெற்றிருக்கிறார். 3 வயது வரை இவருக்கு வேறு எதுவும் செரிமானமாகாது என்பதால் தாய்ப்பாலையே உண்ண வேண்டிய சூழல். எனவே உடல்நலக் குறைவோடு 3 வயது வரை வருகிறார். தந்தைக்கும் தாய்க்கும் பிணக்கு. ஆளுக்கு ஒரு குழந்தையை பிரித்து கொள்கிறார்கள். இப்போது தந்தையோடு போக வேண்டிய நிலை. ஆனால் அந்த 3 வயதிலேயே முதிர்ச்சியுடன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாம் சேர்ந்து விடுவோம் என்று தாயை தேற்றுகிறார். தந்தையோடு வளர்கிறார். தந்தை தள்ளுவண்டியிலே இவரை அங்கும் இங்கும் கூட்டிச் செல்கிறார். அப்போதெல்லாம் அவர் பல்வேறு சிந்தனைகளை எடுத்து சொல்கிறார். அவர் எழுதியிருக்கிறார், திராவிட இயக்க சிந்தனைகளை எல்லாம் என் தந்தை எனக்கு சொல்லுவார் என்று எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், பெரியார், அண்ணா போன்ற பலருடைய வாழ்க்கையை பற்றி அவர் இவரிடம் சொல்ல சொல்ல கேட்டேன். எனவே என் தந்தை எனக்கு அறிவு புகட்டிய ஆசானாக இருந்தார் என்று சொல்கிறார். 7 வயது ஆகிற போது தந்தையும் தாயும் இணைந்து விடுகிறார்கள். அதற்கு அவர் சொல்லியிருக்கிற தலைப்பு மீண்டும் எனக்கு கிடைத்த தாயின் சேலை தலைப்பு. எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அவரிடம் ஒரு கவிஞரும் இருக்கிறார். அப்படி ஒரு அழகான தலைப்போடு அதை எழுதுகிறார். மறுபடியும் தாய் வந்து விடுகிறார். வீட்டிலே பெரிய வசதிகள் இல்லை. எனவே விடுமுறை நாட்களில் கடைகளில் எல்லாம் சின்ன சின்ன வேலைகள் செய்து அதில் ஈட்டுகிற வருமானத்தை வைத்துக்கொண்டு பள்ளி கட்டணத்தையும் நூல்களையும் சமாளித்துக் கொள்கிறார். இதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா வசதிகளும் கிடைக்கிற போது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஆப்பிரிக்காவிலே 300 அடி வளர்கிற மரங்களின் விதைகளை கொண்டு வந்து இந்தியாவிலே நட்டார்கள். 30 அடி கூட வளரவில்லை. ஏனென்றால் அங்கே 300 அடி வளர்ந்தால்தான் கீழே வேர் சென்று நீரை உறிஞ்ச முடியும், மேலே கிளை சென்று சூரிய ஒளியை பெற முடியும். வளர்ந்துதான் தீர வேண்டும் என்கின்ற கட்டாயம் பற்றாக்குறையால் ஏற்பட்டது. ஆனால் இங்கே அனைத்தும் தாராளமாக கிடைக்கிறது, வளர வேண்டிய தேவையே இல்லை என்று 30 அடியிலேயே முடிந்து விடுகிறது அவற்றின் வளர்ச்சி. எனவே ஒரு பற்றாக்குறை சூழலில் படித்து தன்னை விருத்தி செய்து கொள்கிறார். அதற்கு பிறகு பள்ளிக்கு அருகிலே இருக்கிற நூலகங்களிலெல்லாம் சென்று படிக்கிறார். வீட்டிலே தாய் வருமானத்திற்காக தீப்பெட்டியை எல்லாம் சேகரிக்கின்ற, தீப்பெட்டியிலே மருந்து தடவுகிற தொழிலை செய்கிறார். இவரும் பள்ளியை முடித்துவிட்டு வந்து அதை செய்து அந்த வயதிலேயே ஒரு பொறுப்புணர்வை கற்றுக்கொள்கிறார். வீட்டிற்கு ஒரு வருமானத்தை பெற்றுத் தருகிறார். பள்ளிக்கு செல்கிறார். ஒரு விடுமுறை நாளில் தலைமை ஆசிரியருடைய அறையில் யாரோ 3-4 பேர் திருடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒருவருக்கு திடீரென்று தொலைபேசியிலே அழைப்பு வருகிறது. கல்லூரி பேராசிரியர், உங்கள் அறையில் ஏதோ திருட்டு போய்விட்டு இருக்கிறது, அறை திறந்து கிடக்கிறது, புத்தகங்கள்லாம் கலைந்து கிடக்கின்றன, பேனாவின் மூடியை கூட யாரோ திறந்து வைத்திருக்கிறார்கள், வந்து பாருங்கள் என்ன திருடு போனது என்று. அவர் வந்தார், அனைத்தையும் ஆராய்ந்தார். ஒன்றும் திருடு போகவில்லை, நான் எப்படி வைத்துவிட்டு போனேனோ அப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் இந்த தலைமை ஆசிரியருடைய அறையிலே திருட்டு போனவுடன் இவர் ஓடி போய் தலைமை ஆசிரியரிடம் சொல்லுகிறார். உடனே வந்து பிடித்து விடுகிறார்கள். அடுத்த நாள் செய்தித்தாளில் இவர் புகைப்படத்துடன் அது வெளியாகிறது. அந்த மாதிரி பள்ளியில் படிக்கிற போதே ஒரு பொறுப்புணர்வுடன் இருக்கிறார். எழுதுகிறார், எனக்கு திருக்குறள் மிகவும் பிடித்தது. எனவே வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படுகிற போதெல்லாம் திருக்குறள் என்கின்ற ஆசானை திரட்டி திருப்பி பார்ப்பேன். அதனால் நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வெளிச்சத்தை பெறுவேன் என்று. இங்கே மற்றவர்கள் கூறியதைப் போல நுழைவுத் தேர்வுக்கு தாய் தாலியை கரட்டி கொடுக்கிறார், படிக்கிறார், கால்நடை மருத்துவத்தில் இணைகிறார். பொதுவாகவே கால்நடை மருத்துவர்களை நீங்கள் கவனித்தால் அவரிடம் ஒரு பண்பை பார்க்கலாம், மிகுந்த பொறுமைசாலியாக இருப்பார். கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்கிறவர்கள் கால்நடைகளுக்கு மட்டும் மருத்துவம் பார்ப்பதில்லை,
அவர்கள் ஆடுகளுக்கு பார்ப்பார்கள், கோழிகளுக்கு பார்ப்பார்கள், நாய்களுக்கு பார்ப்பார்கள், பூனைகளுக்கு பார்ப்பார்கள், முயல்களுக்கு பார்ப்பார்கள், வான்கோழிகளுக்கு பார்ப்பார்கள், நெருப்பு கோழிகளுக்கு பார்ப்பார்கள், எருமைகளுக்கும் பார்ப்பார்கள். ஆனால் அந்த மருத்துவத்தில் இத்தனை விலங்குகளுக்கும் வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அனைத்தையும் அவர்கள் 5 ஆண்டுகளிலே படித்து அந்த மருத்துவத்தை பார்க்க வேண்டும். ஒரு சின்ன சம்பவம். மனிதர்களுக்கு மருத்துவம் பார்க்கிற ஒருவரிடம் ஒருவர் வந்தார். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றார். என்ன செய்கிறது என்றார் மருத்துவர். நீங்களே கண்டுபிடியுங்கள். அருகிலே ஒரு மருத்துவமனை இருக்கிறது, அங்கே சென்றால் உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பார்கள். அந்த மருத்துவமனை கால்நடை மருத்துவமனை. அவர் போய்விட்டு வேகமாக வந்து, என்னை இப்படி சொல்லிவிட்டீர்கள், கால்நடை மருத்துவமனைக்கு என்னை போக சொல்கிறீர்களே. அங்கேதான் விலங்குகள் பேசாது, பேசாமல் மருத்துவர்களே கண்டுபிடித்து மருத்துவம் செய்வார்கள். அதனால்தான் உன்னை அங்கே போக சொன்னேன் என்று. எனவே விலங்குகள் பேசுவதில்லை. வயிறு வலியா அல்லது நெஞ்சு வலியா கால் வலியா என்று அவை சொல்லுவதில்லை. அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து வைத்தியம் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நாய்கள் கடித்துவிடும். சில பேருக்கு கை விரல்கள் துண்டானதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். பூனைகள் கீறிவிடும். ஆனால் பொறுமையாக அவை கடித்தாலும் வைத்தியம் பார்க்கின்ற நல்ல உள்ளம், பரந்த உள்ளம், பொறுமை உள்ளம் கால்நடை மருத்துவர்களுக்கு உண்டு. அவர் கால்நடை மருத்துவராக சேர்ந்ததனால்தான் இவ்வளவு பொறுமையாக வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி இருக்கிறார். அவருடைய ஆளுமை தேர்விலே நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அது நேர்காணல் அல்ல, ஆளுமை தேர்வு என்று அடுத்த பதிப்பில் மாற்றிவிடுங்கள். அந்த ஆளுமை தேர்விலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் தேனிலவிற்கு எங்கே செல்வீர்கள்? கேட்கிற கேள்வியா இது? இதை போய் கேட்கலாமா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு இவர் சொன்ன பதில், நான் மட்டும் எப்படி முடிவு செய்ய முடியும்? என்னுடைய வருங்கால மனைவியிடம் கேட்டுதான் நான் முடிவு செய்வேன் என்று ஒரு நல்ல பதிலை சொல்லியிருக்கிறார். முதலில் அவர் இந்திய காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அங்கே செல்லி பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டாலும் இவருக்கு இந்திய ஆட்சிப்படையின் மீது ஒரு காதல். பிறகு இந்திய ஆட்சிப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்படி 10 ஆண்டு முயற்சியின் பலனை நான் அடைந்தேன் என்று குறிப்பிடுகிறார். அங்கே திவ்யா என்கிற பெண்ணை பார்க்கிறார். இவருக்கு பிடித்து போய்விடுகிறது. அந்த பெண்ணிடம் எப்படி சொல்வது என்கின்ற ஒரு கூச்ச சுபாவம். அந்த பெண்ணை பார்த்து பொறுமையாக, நான் உங்களை விரும்புகிறேன், நாம் திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார். உடனே திவ்யா சொல்கிறார், நான் இதை முடிவு செய்ய முடியாது. உங்களுடைய நல்ல குணங்கள் எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் பெற்றோருடைய சம்மதத்தோடு தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். எவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு நட்பு பாருங்கள். பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர் இந்திய வனப்பணி. அவர் கர்ப்பமாக இருக்கிற போது இந்த தேர்வை எழுதலாமா வேண்டாமா என்கிற போது நீங்கள் எழுது என்று கட்டாயப்படுத்துகிறார். எங்குமே பயிற்சிக்கு செல்லாமல் அங்கேயே எழுதி சின்ன குழந்தை, பிறந்த குழந்தையை விட்டுவிட்டு அவர் பயிற்சிக்கு செல்கிறார். இந்திய ஆட்சி பணி அவருக்கு கிடைத்து விடுகிறது. இப்படி வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்கு இடையே அவர் படிப்படியாக முன்னேறியதையெல்லாம் இந்த நூலிலே எழுதியிருக்கிறார். முதலிலே பட்கல் என்கின்ற ஊரில் அவருக்கு சார் ஆட்சியராக பணி கிடைக்கிறது. அங்கே போவதற்கு முன்னால் இவருக்கு வேறொரு ஊருக்கு ஆணை முதலிலே கொடுக்கப்படுகிறது. ஆனால் அங்கே போவதற்கு முன்னாலேயே ஒரு மாற்றல் வந்து விடுகிறது. அதுதான் பட்கல். ஆனால் கவலைப்படாமல் அங்கே செல்கிறார். வந்தவர்கள் மனு கொடுக்கிறார்கள். கன்னட மொழியிலே இருக்கிறது. கன்னடம் இவருக்கு தெரியாது. பிறகு கன்னடத்தை கற்றுக்கொள்கிறார். கன்னடத்தில் நல்ல புலமையை பெறுகிறார். மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கின்றார். நமக்கெல்லாம் பெல்லாரி என்றால் நினைவுக்கு வருவது வெங்காயம்தான். ஆனால் பெல்லாரியிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்கிறார். அங்கேதான் திரு பாலபாரதி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறார். வீட்டுக்கு வீடு சென்று கழிப்பிடங்களை கட்ட வேண்டும் என்று பரப்புரை செய்கிறார். நான் கூட காஞ்சிபுரத்திலே இருந்தபோது இந்த வீட்டுக்கு வீடு கழிப்பறை கட்டுவது 1997-8 மிகவும் குறைவாக இருந்தது. மக்கள் கழிப்பறை வீட்டில் இருக்கக்கூடாது அது என்று ஒரு சம்பிரதாயமாக நினைத்திருந்தார்கள். அப்போது நான் சில கிராமங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று கட்டும்படி சொன்னதனால் என் இலக்கையும் அடைந்தேன், அவர்கள் உடல் நலத்தையும் அடைந்தார்கள். எனவே இவற்றையெல்லாம் ஒரு பரப்புரையின் மூலமாகத்தான் செய்ய முடியும். அதை செய்து
அது மட்டுமல்ல, அவர் அங்கன்வாடி மையங்களை எல்லாம் ஒரு மனித வள மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு பழங்குடியினர் குழந்தை அது குடிசையிலே உணவை வைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பன்றி வந்து அதை பிடுங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கண் கலங்கி அதற்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கிறார். இப்படி எளிய மக்களின் பால் பரிவும் கனிவும் கொண்டு பணியாற்றி இருக்கிறார் அவர் மாவட்ட ஆட்சியராக. ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் இதை எழுதுகிறார். மாவட்ட ஆட்சியர் என்பது ஒரு அலங்காரமான பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. நாம் நம்முடைய கடமைகளை எல்லாம் செம்மையாக செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் செய்தால்தான் அதிலே நாம் வெற்றியை பெற முடியும். அதனால் அந்த பணி என்பது மக்களுக்கு சேவையாற்றுகிற ஒரு பணி என்பதை உணர்ந்து நான் ஒவ்வொரு கட்டத்திலும் எளிய மக்களுக்காக பணியாற்றினேன் என்று எப்படியெல்லாம் அவர் பல நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார் என்பதை எழுதியிருக்கிறார். இறுதியாக இளைஞர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும், ஆங்கிலத்தை வளர்த்து கொள்ள முடியும். தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் எளிய பின்னணியில் இருந்தால் கூட உங்களை மேம்படுத்தி கொள்ள முடியும். நூல்களை வாசியுங்கள், உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள், கடின உழைப்பை சிந்துங்கள், உங்களுக்கு தோல்வி வந்தால் கலங்காதீர்கள் என்று இறுதியாக தன்னுடைய வாக்கு மூலமாக இளைஞர்களுக்கு தெரிவிக்கிறார். இதுதான் நூலினுடைய சாரம். இந்த நூல் எதனால் சிறப்பு பெறுகிறது என்றால், ஒரு மனிதன் எப்படி படிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லியிருந்தால் இந்த நூல் ஒரு சாதாரணமான நூலாக ஏற்கனவே வந்த நூல்களை சாயலாக இருந்திருக்கும். ஆனால் தான் எப்படியெல்லாம் சிரமப்பட்டோம் என்கின்ற சுயசரித குறிப்புகளை சிறிதும் மிக இல்லாமல் சிறிதும் பெருமிதம் இல்லாமல் மிகுந்த தன்னடக்கத்துடன் மிகுந்த பணிவுடன் இந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். எப்போதுமே மனிதர்களிடம் குறைவாக இருப்பது நன்றி உணர்வு. நாம் யாரையாவது முன்னுதாரணமாக கொண்டாலோ யாருடைய தாக்கத்தினால் உயர்ந்தாலோ அதையெல்லாம் நாம் வெளியே சொல்வதில்லை. தனிப்பட்ட முறையில் வந்து சொல்வார்கள், நீங்கள் எனக்கு வழிகாட்டினீர்கள் என்று. ஆனால் ஒரு அவையின் முன்னால், அனைவரின் முன்னால் அதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் இவர் நூலின் தொடக்கத்திலேயே யார் யார் இவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்பதை சொன்னதோடு பல இடங்களில் சில ஆளுமைகளை இவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த நன்றி அறியும் உணர்வு தான் இவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எந்த மனிதன் நன்றியுணர்வோடு இருக்கிறானோ அவன் சாதனைகளை எளிதில் அடைந்துவிட முடியும். ஏனென்றால் சிசரோ குறிப்பிடுவதைப் போல எல்லா நற்பண்புகளுக்கும் தாய் நன்றியுணர்வு தான். நன்றியுணர்வு இல்லாத மனிதனிடம் எதையும் பார்க்க முடியாது. தாரோஷிகா காப்பாற்றிய மாலிக் ஜீவன் என்பவனே தாரோஷிகாவை காட்டிக் கொடுத்து விடுகிறான். வரலாறு என்பது வர்க்க தகராறு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் துரோகங்களின் தொகுப்பாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையில் பார்த்தால் எளிய மக்களுக்கு செய்வதும் ஒரு துரோகம்தானே, அந்த வகையில் ஒரு துரோக தொகுப்பாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நன்றியுணர்வு மிகுந்தவராக இருப்பதோடு அவருடைய தாய் சின்னத்தாய் அவர்களையும் தந்தை வரதராஜன் அவர்களையும் தொடர்ந்து அவர் எழுதி அவர்களுக்கு தன்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் பட்ட சிரமங்களை எல்லாம், அவர்கள் அளித்த பங்களிப்புகளை எல்லாம் வரிவிடாமல் அவர் தெரிவித்திருக்கிறார். தனக்கு உதவிய நண்பர்களை, தனக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களை, தவறாக எழுதியதற்காக கன்னத்தில் அறைந்த ஆசிரியர்களை எல்லாம் எழுதி தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்கள்தான் மாற்றங்களை, மறுமலர்ச்சியை, முன்னேற்றத்தை முகிழ்க்க வைத்தார்கள் என்பதை இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த நூலை திரு பாலபாரதி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு நாவலை படிப்பதைப் போல நாம் படித்துவிட முடியும். அந்த அளவிற்கு இதை சுவையாக எழுதியிருக்கிறார். வெறும் கட்டுரைகளாக இல்லை, ஒரு கதையைப் போல ஒரு கதை அம்சத்தோடு இதை எழுதியிருக்கிறார். எனவே பக்கங்களோடு 350 பக்கங்கள், 349 ரூபாய். அது மட்டுமல்ல, இதிலே வருகிற தொகையை கூட எளிய மக்களுக்காக பயன்படுத்துவேன் என்று ஒரு வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் எந்த எளிய மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். எனவே அப்படி இந்த நூலை ஒரு சுவையானதாக அவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு தலைப்பும் ஒரு கவிதை தனத்தோடு இருப்பதையும் நான் படிக்க முடிகிறது. அவரிடம் ஒரு புனைவு எழுத்தாளர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது நாம் வெளியிட்டிருப்பது கருவிலிருந்து கலெக்டர் வரை. இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து நாம் வெளியிடப் போவது கலெக்டரிலிருந்து தலைமைச் செயலாளர் வரை. நன்றி, வணக்கம். வருமானம் அவங்களுக்கு நேரம் தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே காசு. இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து நேரம் தான் காசு. இங்கே மேடையில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நேரத்தோட முக்கியத்துவம் நல்லா புரியும். அவங்களுக்கு நேரம் இருக்குமானு எனக்கு தெரியாது. அவங்க ஆற்றுற பணி, அவங்க ஏற்றிருக்கிற பொறுப்புகளுக்கு வந்து மத்தியில் வந்து அவங்கள வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்க ஒரு சிறந்த மாணவர்களாக இருந்ததுனால தான் ஐஏஎஸ் ஆனாங்க, சிறந்த மாணவர்களாக இருந்ததுனால தான் பெரிய தலைவர்கள் ஆனாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சிறந்த மாணவர்களாக இருந்ததுனால தன்னை அறியாமலேயே ஒரு சிறந்த குருமாராகவும் உருமாறிட்டே இருந்திருக்கிறாங்க. இன்று 49வது சென்னை புத்தக கண்காட்சி விழாவிலே தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர், இளைஞர்களின் விடிவெளியாக கருதப்படுகின்ற திரு வி. இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் தலைமையிலே எனது முதல் புத்தகமான கருவில் இருந்து கலெக்டர் வரை என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த புத்தக வெளியீட்டு விழா நான் எதிர்பார்த்ததை விடவே மிகவும் சிறப்பாக சென்றது. இந்த புத்தகத்தை பற்றி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு பாலபாரதி ஐயா அவர்களும் திரு சுதந்திர பாண்டியன் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். மேலும் தலைமை விருந்தினராக இருக்கின்ற திரு வி. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் கூட இந்த புத்தகத்தை இலை இலையாக அனுபவித்து திறனாய்வு செய்து வாழ்த்துரை வழங்கியிருக்கின்றார். அவரின் அந்த வாழ்த்துக்களுக்கும் அவரின் திறனாய்வுக்கும் மிகவும் நன்றி. இந்த புத்தகம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இருக்கும், ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். பொதுவாக புத்தகங்களின் பக்கங்களை நாம் புரட்டுவதுண்டு, ஆனால் இந்த புத்தகம் மனிதர்களை புரட்டி போடும் என்ற வாசகத்தை சொல்லியிருக்கிறார். எனவே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கை நல்ல வகையிலே புரட்டி போடும் இந்த புத்தகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே பெற்றோர்களுக்கும் இந்த புத்தகம் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசளிப்பாக கொடுக்கும் வகையிலே சிறந்த புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகம் கண்டிப்பாக மக்களிடையே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. You are watching IndiaNewsTamil.com.